இப்போ நாங்கள் 27வது கேள்வி வரைக்கும் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். பட் 28வது கேள்வி, கட்டமைப்பு செய்நிரலாக்கலில் பின்வரும் இச்சந்தர்ப்பத்தில் இஃப் தென் எல்ஸ் தெரிவு கட்டமைப்பை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அப்படின்றது தான் கேள்வி. இப்போ 3 வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் இருக்குதுன்னா, ஒரு செய்நிரலாக்கத்தில் 3 வகையான கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் இருக்கும். என்னென்ன? தொடரி, அடுத்தது தெரிவு மீள்செயல். தெரிவு மீள்செயல். என்ன? தொடரி, தெரிவு, தெரிவு மீள்செயல். மீள்செயல் இருக்கும். ரைட். பட் இஃப் தென் எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம்? தொடரியா தெரிவா மீள்செயலுக்கா? இஃப் எல்ஸ் பயன்படுத்துறது தெரிவுக்கு தான் இஃப் எல்ஸ் பயன்படுத்துவோம். தெரிவு. ரைட். ரைட். இப்போ ஏஜ் எனும் மாறிக்கு பெருமானம், அப்போ எதுக்கு இதில் எது தெரிவுன்னு தான் கேள்வி. அப்போ ஏஜ் எனும் மாறிக்கு பெருமானம் ஒன்றினை வழங்கி மாறி ஏஜில் சேமிக்கப்பட்ட பெருமானத்தை அச்சிடுதல். ஆகவே அது என்ன கட்டுப்பாட்டு கட்டமைப்புக்குள்ள வரும்? இரண்டாவது. முதலாவது கேள்வி என்ன கட்டுப்பாட்டு கட்டமைப்புக்குள்ள வரும்? ஏஜ் எனும் மாறிக்கு நாங்கள் பெருமானம் ஒன்றை வழங்குறோம், அந்த மாறியில் சேமிக்கப்பட்ட பெருமானத்தை அச்சிடுறோம். இதை முதலாவது தொடரியா தெரியாமல் செய்யலாம். எதுவா வரும்? நாங்கள் ஏஜ் எனும் மாறிக்கு பெருமானம் ஏஜ் எனும் மாறிக்கு பெருமானம் ஒன்று வழங்குறோம். இப்போ 10 ஒரு பெருமானத்தை நாங்கள் வழங்குறோம். வழங்கப்பட்ட பெருமானத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் உள்ளீடாக ஏதோ வழங்குறோம். வழங்கினதையே திரும்பவும் பிரிண்ட்டும் பண்ணுறோம். இப்போ இங்கே தொடரி மீள்செயல் ஏதாவது, இந்த தெரிவு மீள்செயல் ஏதாவது வருமா? வராது. ஆகவே அது வந்துட்டு ஒரு தொடரியாக இருக்கும். அங்கே தொடரி. தொடரி. முதலாவது தொடரி. இப்போ நாங்கள் இனங்காண தெரியணும் தொடரியா தெரிவா மீள்செயலான்னு சொல்லி. இரண்டாவது, பயனரால் வழங்கப்பட்ட ஒரு கடவுள் சொல்லை செல்லுபடியானதா என வாய்ப்பு பார்த்தல். அப்ப செல்லுபடியானதா இல்லையான்னு சொல்லி வாய்ப்பு பார்க்கணும். என்ன? ஆகவே நாங்கள் கடவுள் சொல்லொன்று வழங்கப்படுவது, உள்ளீடாக கடவுள் சொல்லொன்று வழங்கப்பட்டால் அதை நாங்கள் செக் பண்றோம். அது வந்துட்டு சரியான கடவுள் சொல்லா பிழையானதான்னு செக் பண்றோம். ஆமாக இருந்தால் சரியானது வரும், இல்லையாக இருந்தால் பிழையானதுன்னு சொல்லி ஒரு வெளியீடு வரும். ஆகவே இரண்டாவது என்ன? தெரிவு. தெரிவு. ஆகவே தெரிவுக்கு தான் நாங்கள் இஃப் எல்ஸ் பயன்படுத்துவோம். ஆகவே இரண்டாவது தான் விட. மூன்றாவது, முதல் 100 முழு எண்களின் கூட்டுத்தொகையை கணித்தல். அது எதுக்குள்ள வரும்? மீள்செயல். மீள்செயல். 100 எண்களின் கூட்டுத்தொகை என்ற கூட 100 உள்ளீடுகள் எடுக்கப்பட்டு என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப கூட்டணும். 100 தடவை மீள்செயல் நடக்கணும். இது ஒரு மீள்செயல். ஒரு கொள்பணியை 15 தடவைகள் மீள்செயல் செய்தல். அப்ப அது வரும் மீள்செயல். அதுவும் மீள்செயல் தான் வரும். இரண்டாவது தான் விட. 29, 30க்கு 2 பஸ்கல் ப்ரோக்ராம் தரப்பட்டிருக்கு. அதை நீங்க எடுக்கலாம். ரைட். ப்ரோக்ராம் பேர் என்ன? முதலாவது ப்ரோக்ராம் பேரு முதலாவது ப்ரோக்ராமின் பெயர் என்ன? வைல்ட் டெஸ்ட். வைல்ட் டெஸ்ட். அப்போ இதுதான் ப்ரோக்ராமின் பேர். ஒரு ப்ரோக்ராம் தந்துட்டு ப்ரோக்ராமின் பேர் என்னன்னு சொன்னால் ப்ரோக்ராம்ன்ற அந்த கீவேர்டு பக்கத்தில் வரதான் ப்ரோக்ராம்ன்ற பேர். இரண்டாவது ப்ரோக்ராம்ன்ற பேரு லூப் டெஸ்ட். லூப் டெஸ்ட்னு சொல்லி இருக்கு. ரைட். மாறிகள். முதலாவது ப்ரோக்ராம்ல என்னென்ன மாறிகள் இருக்கு? எத்தனை மாறி இருக்குது? இன்டிஜர்.
முதலாவது ப்ரோக்ராம்ல இரண்டு மாறிகள் இருக்குது. என்னென்ன? ஏன்ற ஒரு மாறி, சம்ன்றது ஒரு மாறி. அவை அது ரெண்டுலையுமே டேட்டா டைப் வந்து இன்டீஜரா. அவை இன்டீஜர் டேட்டா டைப்னால் என்னது? அது முழு எண். முழு எண்கள் அல்லது நிறை எண்கள். என்ன? அதே மாதிரி இரண்டாவது ப்ரோக்ராம்ல ஐஜேன்னு சொல்லி இரண்டு மாறிகள் இருக்கு, அதுவும் இன்டீஜர்னு சொல்லப்பட்டிருக்கு. பிகின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. சம்ட ஆரம்ப பெருமானம் 0 தரப்பட்டிருக்கு. சம்ன்றது ஒரு மாறி, இதை நாங்கள் வேரியபிள் சொல்லி சொல்லுவோம். ஏனுடைய ஆரம்ப பெருமானம் 1 தரப்பட்டிருக்கு. இரண்டு மாறிகள் தான் இருக்குது. சம் ஒன்று, ஏன்னு ஒரு மாறி இருக்குது. அவை பெருமானம் மாறிக்கொண்டு போகும், அதுதான் மாறின்னு சொல்றது. சண்ட பெருமானம் 0 சொல்லப்பட்டிருக்கு. ஏனுடைய பெருமானம் 1 சொல்லப்பட்டிருக்கு. வயல்ன்றது என்ன கட்டுப்பாட்டு கட்டமைப்புக்கு நாங்கள் வயல் பயன்படுத்துவோம்? வயல்னால் வயல்ன்றது மீள் செயல். ஏன்னா மீள் செயலுக்கு தான் நாங்கள் வயல் பயன்படுத்துறது வந்துட்டு மீள் செயலுக்கு. நிபந்தனை வந்துட்டு ஏ வந்து 5 விட குறைவாக இருக்கும் வரைக்கும் மீள் செயல் தொடர்ச்சியாக நடக்கும். ஏனுடைய பெருமானம் எங்களுக்கு தெரியும் 1. 1 5 விட குறைந்துன்றது உண்மை. அது உண்மையாக இருந்தால் மீள் செயல் என்ன செய்யும்? நடக்கும். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏ. அவை புதிய சம்ட பெருமானம் என்னவாக மாறும்? 1. ஏனுடைய பெருமானம் 1 தானே. ஏக்கு பதிலாக 1 எடுத்துறது. சம்மும் ஏயும் கூட்டிப்படுத்தாம். 1ஐயும் 0ஐயும் கூட்டினால் புதிய சம்ட பெருமானம் 1ஆக மாறும். ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 என்றால் ஏக்கும் 1 கூட்டட்டாம். ஏட பெருமானம் என்னவாக மாறும்? 2ஆக மாறும். மீள் செயல்னா திரும்ப திரும்ப நடக்கணும். அவை இரண்டும் 5 விட குறைவுன்றது உண்மை. அவை உண்மையாக இருந்தால் திரும்பவும் நடக்கும். சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏ. இப்போ இதில் சம்மையும் ஏயும் கூட்டினா எத்தனை வரும்? 1ஐயும் 2ஐயும் கூட்டினால் 3. சம்ட பெருமானம் 3ஆக மாறுது. ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 என்றால் ஏட பெருமானம் இன்னொன்று கூடுது. ஆகவே ஏட பெருமானம் 3ஆக மாறுது. 3ம் 5 விட குறைவுன்றது உண்மை. அவை திரும்பவும் சம் பிளஸ் ஏ கூட்டிப்படும். அவை சம்மையும் ஏயும் கூட்டினா இப்ப சம்ட பெருமானம் என்ன? 3ஐயும் கூட்டினோம்னால் 6 மாறும். ஏக்கு 1 கூட்டட்டாம். ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1ஆக மாறுது. அவை 4. அவை திரும்பவும் திரும்ப நாங்கள் வயலுக்குள்ள நிபந்தனையை செக் பண்ணி பார்க்க போகிறோம். 4ம் 5 விட குறைவு, அதுவும் உண்மை. அவை திரும்பவும் மீள் செயல் நடக்கும். இப்போ சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏன்னு சொன்னால் சம்ட பெருமானம் என்னவாக மாறும்? 6ம் 4. சம்மும் ஏயும் கூட்டிப்படும். 6ம் 4 10ஆக மாறுது. ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1ஆக மாறுதா? அப்போ 5ஆக மாறும். 5 5 விட குறைவான திரும்ப செக் பண்ணி பார்க்குறோம். குறைவா? இல்லைண்ணே. 5 5 விட குறைவுன்றது பொய். ஆகவே மீள் செயல் திரும்ப நடக்குமா? நடக்காது. அதோட மீள் செயல் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்சு ரைட் எல்என் நாங்கள் எதுக்கு பாய்ப்போம் ப்ரோக்ராமில்? வெளியீட்டுக்கு பாவிப்போம். என்ன? ரைட் எல்என் வெளியீட்டுக்கு பாவிக்கலாம். வேற என்ன பாவிக்கலாம் வெளியீட்டுக்கு? ரைட்ன்றதையும் நாங்கள் வெளியீட்டுக்கு பாவிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ரைட் அல்லது ரைட் எல்என் வெளியீட்டுக்கு பாவிப்போம். ரீட் அல்லது ரீட் எல்என் உள்ளீட்டுக்கு பாவிப்போம். ரைட் எல்என் சம் சம் வெளியிடப்படுதாம். ஆகவே சம்ட பெருமானம் என்ன? இப்ப 10. ஆகவே இதுக்கான வெளியீடு வந்துட்டு 10. 10 வெளியீடாக வருது. ஆகவே மீள் செயல் எத்தனை முறை நடந்திருக்குது? 5 முறை நடந்திருக்குது. என்ன? மீள் செயல் 5 முறைகள் நடந்திருக்குது. ரைட். அடுத்ததுல மாறிட பெருமானங்க மாறி வந்துட்டு ஐயும் ஜே, அப்படித்தானே? 2 மாறி நான் இப்படி போட்டுக்கொண்டா எங்களுக்கு லேஸ். 2 மாறிகள்னால் ஐயும் ஜேயும் தான் பெருமானம். ஐனுடைய ஆரம்ப பெருமானம் என்னவா? ஐ வந்துட்டு இப்போ ஃபோலூப் இருக்குதுங்க. ஃபோலூப்னால் ஐட பெருமானம் 1 to 2. 1 to 2 என்றால் ஐட பெருமானங்கள் எதை எடுக்கும்? 1ஐயும் 2ஐயும் எடுக்கும். ஏன்னா அவை 1 எடுத்துட்டு போயிட்டு ஃபோலூப்புக்கு உள்ள இன்னொரு ஃபோலூப் இருக்குது.
மீள் செயலுக்குள்ள மீள் செயல் ஒன்றை எடுத்துட்டு போயிட்டு இந்த மீள் செயல் பூரணமாக நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால திரும்ப வந்துட்டு ஐக்கு ரெண்டு எடுத்துட்டு வந்து திரும்பவும் இந்த மீள் செயல் திரும்ப நடக்கும். அவ்வாறு தான் இந்த மீள் செயல் நடக்கும். கிளியரா? ஐட பெருமானம் ஒன்றும் ரெண்டையும் எடுக்கும். முதலாவது ஒன்றைத்தான் எடுத்துட்டு வருவது. எடுத்துட்டு வந்து இப்ப இந்த போலுப்பை வந்துட்டு ரன் பண்ணும். இப்ப ஜெயிட பெருமானம் என்னவாம்? அதுவும் 1 to 2 என்ன? அவை ஜெயிட ஆரம்ப பெருமானமாக எதை எடுக்கும்? அப்ப ஒன்றை தான் எடுக்கும். அவை ரைட் ஐ கமா ஜே என்றால் ஐட பெருமானம் ஒன்று, ஜெயிட பெருமானம் ஒன்று. அவை ஒன்று ஒன்று பிரிண்ட் பண்றோம். சரிதானே? ரைட். அடுத்தது அப்ப தொடர்ந்து பக்கத்து பக்கத்துல தான் போகுது. ஏன்னா ரைட் எல்என் இருந்தால் தான் அடுத்த லைனுக்கு போகும். ரைட் தான் இங்க பயன்படுத்தி ரைட் இங்க வந்து ரைட் எல். அப்போ ரைட் எல்என் பயன்படுத்தினால் பக்கத்து பக்கத்தில் ஆன்சர் வரும். ரைட் பயன்படுத்தினால் பக்கத்து பக்கத்தில் வரும். ரைட் எல்என் என்றால் நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். அப்படித்தானே? ரைட் ஒன்று பிரிண்ட் ஆயிட்டு. ஆகவே திரும்ப ஜே வந்துட்டு 1 to 2 ஜேக்கு பதிலாக ஒன்று எடுத்துட்டு வரோம். அப்போ ஜெயிர் அடுத்த பெருமானம் திரும்ப என்னவாக மாறும்? 2ஆக மாறிட்டு ஜெயிட பெருமானம் 2ஆக மாறிட்டு திரும்பவும் இந்த லூப் ரன் ஆகுது. ஐட பெருமானம் இப்பவும் என்னவாக இருக்குது? ஒன்றாகத்தான் இருக்குது. ஜெயிட பெருமானம் மட்டும் 2ஆக மாறி இருக்குது. ஆகவே ஐஎன்ஜியும் பிரிண்ட் பண்றோம்னால் ஐ வந்துட்டு 1 வரும். 1 அடுத்து வந்துட்டு ஜே வந்துட்டு 2. ரெண்டு லூப் முடிஞ்சு திரும்ப மேல போகுது. ஜெயிட பெருமானம் முடிஞ்சு மேல போய் ஐக்கு பதிலாக திரும்ப எத்தனை எடுத்துட்டு வரும்? 2 எடுத்துட்டு வரும். ஐக்கு பதிலாக திரும்ப ஐ ஒன்று முடிஞ்சு தானே. இப்ப அடுத்து 2 எடுத்துட்டு வரும். 2 எடுத்துட்டு பார்த்தா ஜெயிட பெருமானம் 1லேருந்து 2க்கு மாறுதான். இப்ப ஜெயிட பெருமானம் திரும்ப என்னவாக மாறும்? அப்ப ஒன்றாக மாறும். அப்ப ஜெயிட பெருமானம் ஒன்றாக மாறினால் ஐ கமா ஜே ஐட பெருமானம் 2 ஜெயிட பெருமானம் 1. அப்ப ஐ வந்துட்டு 2ஆக இருக்கும்போது திரும்பவும் இந்த போலுப் நடக்கும். ஜெயிட பெருமானம் திரும்ப என்னவாக மாறும்? 2ஆக மாறினால் திரும்ப ஐட பெருமானம் 2 ஜெயிட பெருமானம் 2. சேராது. அதுதான் அதுக்கான ஆன்சர். கேட்டிருக்காது ஆன்சர் எடுக்கலன்னா பகுதி இப்படித்தான் இதுக்கான வெளியீடு வரும். கிளியரா இது? ரைட். ஒரு ஒன்றில் காட்டப்பட்ட குறிமுறை கூற்று நிறைவேற்றப்படும் போது அதன் வெளியீடு யாதாக இருக்கும்? அப்ப வெளியீடு என்ன? வெளியீடு முதலாவதுக்கு எங்களுக்கு 10 வந்துச்சு. இரண்டாவது, ஒரு 2ல் தரப்பட்ட பஸ்கல் குறிமுறையில் தெரியக்கூடியதாக இருக்கும் நீடித்த கட்டுப்பாட்டு கட்டமைப்பு யாது? என்ன இருக்குது இரண்டாவதுல? எத்தனாவது வரும்? 30. மீள் செயலின் உள்ளே மீள் செயலுக்குள்ள மீள் செயல் ஃபோவுக்குள்ள ஃபோ தான் இருக்குது. மீள் செயலுக்குள்ள மீள் செயல். மீள் செயலில் தெரிவுண்டால் இங்க இஃப் வந்துருக்கு. இங்க இஃப் வந்திருந்தால் மீள் செயலுக்குள்ள தெரிவு. இஃப் வந்து அதுக்குள்ள லூப் வந்திருந்தால் தெரிவுக்குள் மீள் செயல் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்துட்டு மீள் செயலுக்குள்ள இன்னொரு மீள் செயல் தான் தரப்பட்டிருக்குது. மீள் செயலுன்னுள் மீள் செயல் வரும். 31. பின்வரும் எந்த செய்நிரலாக்கல் மொழியில் எழுதப்பட்ட ஒரு செய்நிரலானது ஒரு கணினியில் மைய முறைவழிப்படுத்தியினால் நேரடியாக நிறைவேற்றுகை செய்யப்பட முடியும்? இயந்திர மொழி. இயந்திர மொழி. ஏன் நேரடியாக நிறைவேற்று செய்யறதுன்னு சொன்னால் மொழி பெயர்க்க தேவையில்லை, மொழி மாற்றி ஒன்று அவசியம் இல்லை. ஏன்னா இயந்திர மொழியில எழுதப்பட்ட செய்நிரல் வந்து நேரடியாக கணினியால் இயக்கப்பட முடியும். ஒருங்கு சேர்ப்பு மொழியை நாங்கள் வந்துட்டு ஒருங்கு சேர்ப்பு மொழியில ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருந்தால் அது கட்டாயத்துக்கு மாற்றப்படணும் இயக்குறதுக்கு. இயந்திர மொழிக்கு
மாற்றப்படும். மாற்றப்படணும், நேரடியாக இயக்க இயலாது. ஏன்னா அவை அப்படி மாத்துறதுக்கு தான் ஒரு மொழிபெயர்ப்பி மென்பொருள் இருக்குது. என்ன மொழிபெயர்ப்பி? என்ன மொழிபெயர்ப்பி? ஒருங்கு சேர்ப்பி. ஒருங்கு சேர்ப்பி. ஒருங்கு சேர்ப்பு மொழியை இயந்திர மொழியாக மாற்றுறதுக்கு நாம் பயன்படுத்துகிற மொழிபெயர்ப்பி தான் ஒருங்கு சேர்ப்பி. சியும் பெஸ்காலும் என்ன வகையான மொழி? சியும் பெஸ்காலும் என்ன வகையான மொழிக்குள்ள வரும்? இது உயர்மட்ட மொழி. இது ரெண்டுமே உயர்மட்ட மொழிக்கு ஒரு உதாரணம். ஹை லெவல் லாங்குவேஜ், உயர்மட்ட மொழிகள். அப்போ உயர்மட்ட மொழிகளும் நேரடியாக கணனியால் என்ன செய்யலாம், சிபியூவால் இயக்கப்பட முடியாது, மொழிபெயர்க்கப்படணும். ஆக உயர்மட்ட மொழியில் எழுதப்பட்ட ப்ரோக்ராமும் கட்டாயம் இயந்திர மொழிக்கு மாற்றப்பட்டு தான் இயக்கப்படும். ஆக உயர்மட்ட மொழியை இயந்திர மொழிக்கு மாற்றுறதுக்கு ரெண்டு மொழிபெயர்ப்புகள் இருக்குது. என்னென்ன? என்னென்ன மொழிபெயர்ப்பி? ஏற்கனவே படிச்சிட்டோம். தொகுப்பியும் தொகுப்பி. அடுத்தது வரிமொழி மாற்றி. அடுத்து வந்துட்டு வரிமொழி மாற்றி, கம்பைலர், இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இரண்டு வகையான மொழிபெயர்ப்பிகள் இருக்குது. இயந்திர மொழி, இந்த உயர்மட்ட மொழியை இயந்திர மொழிக்கு மொழிபெயர்க்கிறது. 32வது கேள்வி. இப்போ நாங்கள் 2024 பேப்பர்லையும் பார்த்தோம், நீர்வீழ்ச்சி மாதிரியம் மூடாட்டு வீழ்ச்சி மாதிரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நீர்வீழ்ச்சி மாதிரி என்றால் என்ன? நீர்வீழ்ச்சி மாதிரி செஞ்சுட்டு வந்து செய்யலாம், ரிட்டர்ன் செய்யலாது ஒரு படிமுறையாகத்தான் மேற்கொள்ளும். தேவை பகுப்பாய்வை பூரணமாக முடிச்சதுக்கு பின்னால தான் வடிவமைப்பு செய்யப்படும். வடிவமைப்பு அடுத்த படிமுறைக்கு ஒரு படிமுறையும் பூரணமாக முடிச்சதுக்கு பின்னால தான் அடுத்த படிமுறை நாங்கள் மேற்கொள்வோம். ரிட்டர்ன் போக இயலாது. ஆகவே மாறக்கூடிய தேவைகளுடைய முறைமைக்கு நீர்வீழ்ச்சி மாதிரியம் பொருத்தம் இல்லையா? பொருத்தம் இல்லை. ஏன்னா தேவைகள் இடையில மாறினால் எங்களுக்கு மாற்ற இயலாது. அவை மாறக்கூடிய தேவைகளுடைய முறைமைகளுக்கு நீர்வீழ்ச்சி மாதிரியம் பொருத்தம் இல்லை. ஊடாட்ட விருத்தி மாதிரியம் தான் பொருத்தமாக இருக்கும். நீர்வீழ்ச்சி மற்றும் ஊடாட்ட விருத்தி மாதிரியங்களில் தேவைப்பாடுகளை சரியாக இனங்காணுதல் மிகவும் முக்கியமானதாகும். சரியா இல்லையா? சரி சரி. தேவைகள் சரியாக இனங்காணப்படும். பிழையான தேவைகள் உள்ளிடப்பட்டால் சரி எங்களுக்கு சிறந்த வெளியீடுகளை பெற்றுக்கொள்ள இயலாது. அவை எந்த மாதிரியம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தேவைகள் சரியாக இனங்காணப்படணுன்றது சரி. டெஸ்டிங் நான் என்ன படிமுறையில் டெஸ்டிங் இருக்குது. எத்தனை வகையான சோதனைகள் இருக்குது? எத்தனை வகையான சோதனை? சோதனை எத்தனை வகை? 4 வகையான சோதனைகள் இருக்குதுன்னு. முதலாவது என்ன சோதனை செய்யப்படும்? முதலாவது அலகு சோதனை. இரண்டாவது என்ன சோதனை? முதலாவது அலகு சோதனை. இரண்டாவது என்ன சோதனை? ஒருங்கிணைப்பு சோதனை. மூன்றாவது நாங்க செய்ய வேண்டிய சோதனை முறைமை சோதனை. சொல்லுங்க. முறைமை சோதனை. நான்காவது செய்ய வேண்டிய சோதனை ஏற்புடைமை சோதனை. ரைட். அலகு சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் மாத்திரமே ஒருங்கிணைப்பு சோதனை நடத்துவது பொருத்தமானதாக இருக்கும். சரியா இல்லையா? சரி.
அலகு சோதனைக்கு பிறகுதான் நாங்கள் ஒருங்கிணைப்பு சோதனை செய்வோம். ஆகவே அலகு சோதனை வெற்றிகரமானதாக அமைஞ்சால் மாத்திரம்தான் ஒருங்கிணைப்பு சோதனை நாங்கள் செய்யலாம். பட் ஏற்புடைமை சோதனையின் பின்னர் மாத்திரமே முறைமை சோதனை செய்யப்படுமா? ஏற்புடைமை சோதனைக்கு பிறகு முறைமை சோதனை வரும்? இல்ல பில முறைமை சோதனைக்கு பிறகுதான் ஏற்புடைமை சோதனை வரும். அப்ப அது வந்துட்டு பிழை. அவ ஏயும் பியும் சரி. பட் 33 ஒரு உத்தேசிக்கப்பட்ட முறைமையில் பயனருக்கு அம்முறைமையின் சிறப்பு பண்புகளை பற்றியும் அது எவ்வாறு காட்சியளிக்கும் என்பதை பற்றியும் ஆலோசனைகள் பெறுவதற்கு பின்வருவனவற்றுள் எது மிகச்சிறப்பாக உதவி செய்யும்? 4வது. ஒரு உத்தேசிக்கப்பட்ட முறையில் பயனருக்கு அம்முறைமையின் சிறப்பு பண்புகளை பற்றியும் அது எவ்வாறு காட்சி அளிக்கும் என்பதை பற்றியும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு. ஆக இதெல்லாம் எதுக்கான முறை? தேவைகளை இனம் காண்பதற்கான முறைகள். என தேவைகளை இனம் காண்பதற்கு 5 முறைகள் இருக்குன்னு பார்த்துக்கிறோம். அப்ப நேர்காணல், வினா கொத்து என அறிக்கைகள், ஆவணங்கள், அதே மாதிரி முன்மாதிரி என இதெல்லாம் தேவைகளை இனங்காண்பதற்கான முறைகள். அந்த தேவைகளை இனங்காண்பதற்கான முறைகள்ல அந்த முறைமையுடைய சிறப்பு பண்புகளை பற்றியும் முறைமை எவ்வாறு காட்சியளிக்க போகுதுன்றதை பற்றியும் நாங்கள் சிறந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்மாதிரி அதாவது புரோட்டோடைப் தான் நாங்கள் சிறந்ததொரு வழி. ஒரு டெமோ மாதிரி நாங்கள் செஞ்சு காட்டுறது. 34 ஜிமெயிலுக்குள்ள நாங்கள் போனோம்னு சொன்னால் பல வகையான ஃபோல்டர் இருக்கும். என்ன ஜிமெயிலுக்குள்ள என்னென்ன ஃபோல்டர் இருக்கு? ஜிமெயிலில் இமெயிலுக்குள்ள என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கலாம்? கோப்புரைகள், மின்னஞ்சல் ஒன்றுக்குள்ள என்னென்ன கோப்புரைகள் காணப்படலாம்? விளங்குதா நான் கேட்குற கேள்வி? கோப்புரைகள் இதான். நான் இமெயில் ஒன்றுக்குள்ள போனோம்னு சொன்னால் இன்பாக்ஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கலாம். வேற என்ன இருக்கும்? சென்ட் இருக்கலாம். என்ன இன்பாக்ஸ்னால் இன்பாக்ஸ்ல இருக்கிற மெயில் எல்லாம் என்ன மெயில்? மெசேஜ் சேமித்து வைக்கிறது. சேமிச்சு வைக்கிறது இல்லை. இன்பாக்ஸ்ன்றது வந்த மெயில், கிடைச்ச மெயில். மெயில் இருக்கிறது. மெயில் இமெயில் எங்களுக்கு வந்த கிடைச்ச மெயில் எல்லாம் இன்பாக்ஸ்ல இருக்கும். சென்ட்டுக்குள்ள நம்ம அனுப்பின மெயில் எல்லாம் சென்ட்டுக்குள்ள இருக்கும். டிராஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த பாதியில நிப்பாட்டி வைக்கிறேன். நாங்க வந்துட்டு பூரணப்படுத்தப்படாத மெயில்கள் சரிதானே? பூரணப்படுத்தப்படாம நாங்க இடையில கட் பண்ணி வச்சுக்கிற மெயில் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அதுக்கு மேலதிகமாக எங்களுக்கு இருக்கக்கூடியது வந்துட்டு ஸ்பேம் ஒன்று இருக்குது. என்ன ஸ்பேம் மெயில் தான் விரும்பாத அஞ்சல். விரும்பாததான் விரும்பா அஞ்சல் தான் சொல்லுவோம். என்ன அதாவது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மெயில் எல்லாம் இதுக்குள்ள தான் வரும். அந்த ஸ்பேம் வந்துட்டு ஃபோல்டருக்குள்ள அவங்க போட்டு எங்களுக்கு ஃபில்டர் பண்ணி போட்டிருக்கிட்டு. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற இமெயில்களை நாங்கள் கிளிக் பண்ணி பார்க்க கூடாது. அது வந்துட்டு எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மெயில்கள் தான் பொதுவாக ஸ்பேமுக்குள்ள வரும். வைரஸ் தொடர்பான மெயில் எல்லாம் அதுக்குள்ள தான் வரும். ட்ரேஷுக்குள்ள டிலீட் பண்ண மெயில் எல்லாம் ட்ரேஷுக்குள்ள வரும். சரிதானே? அதெல்லாம் நாங்கள் முக்கியமாக ஒரு ஃபோல்டர்ஸுக்குள்ள தேவை. பட் அதில் நாங்கள் இமெயில் ஒன்று அனுப்புறதாக இருந்தால் நாங்கள் எதை கிளிக் பண்ணணும்? முதலாவது இந்த கம்போஸ் ஒன்று இருக்கு. ஏன்னா கம்போஸை தான் நாங்கள் கிளிக் பண்ணுவோம் இமெயில் அனுப்புறதுக்கு. அப்போ இதில் வந்து டூன்னு ஒன்று இருக்கும். டூவில் தான் நாங்கள் அனுப்புகிற ஆளோட இமெயிலை டைப் பண்ணணும். ஒரு ஆளுக்கு தான் நாங்கள் அனுப்ப போகிறோம்னா டூவில் டைப் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட் நாங்கள் டைப் பண்ணலாம். இங்கே பொடியை டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி நாங்கள் அனுப்பலாம். என்ன பட் இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணுறதுக்கான குறியீடு தான் இது. நீங்கள் அதை எதுவும் தெரிஞ்சிருக்கணும்.
ரைட். இந்த பின் மாதிரி இருக்கிறது நாங்கள் லிங்க் ஏதாவது நாங்கள் இணைக்கணுமாக இருந்தால் அதை கிளிக் பண்ணி நாங்கள் லிங்க் கொண்டு இணைக்கலாம். இமோஜிஸ் ஏதாவது நாங்கள் போடுறதாக இருந்தால் இதில் இருக்குது. அதே மாதிரி கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய ஃபைல் ஏதாவது நாங்கள் இன்சர்ட் பண்ணணுமாக இருந்தால் அது இங்கே போகலாம். ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணுறதுக்கான இது இருக்குது. பட் அப்படி மேலதிகமான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி டூக்கு மேலதிகமாக எங்களுக்கு சிசின்னு ஒன்று இருக்குது, பிசிசின்னு ஒன்றும் இருக்குது. அப்போ டூலையும் நாங்கள் இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணலாம். அதுக்கு மேலதிகமாக சிசிலையும் டைப் பண்ணலாம், பிசிசிலையும் டைப் பண்ணலாம். ஏன்னா முதன்மையாக யாருக்கு போகுதோ மெயில் அதை நாங்கள் டூவில் டைப் பண்ணுவோம். அதோட கொப்பி யாருக்கு போகுதோ அதை சிசியில் டைப் பண்ணுவோம். யாருக்காவது நாங்கள் மறைச்சி இமெயில் ஒன்று அனுப்பணுமாக இருந்தால் அதை நாங்கள் பிசிசியில் டைப் பண்ணுவோம். அப்படிதானே? கிளியர் அது? ஓ சார். ஓ சார். இதுதான் நாங்கள் அந்த இமெயில் தொடர்பாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஜிமெயில் போன்ற ஒரு சேவையினை பயன்படுத்தி மின்னஞ்சல் ஒன்றை அனுப்புவதற்கான பின்வரும் படிமுறைகளை கருதுக. முதலாவது என்ன வரும்? லொகின். லாகின். ஓ, முதலாவது லொகின் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு அடித்து லொகின் பண்ணணும். என்ன, அதை தான் முதலாவது செய்யணும். அடுத்தது கம்போஸ். அப்படின்னு இருக்கும், அதை தான் கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணணும். அடுத்தது டூவின் முகவரி. டூல் நாங்கள் முகவரியை அடிக்கணும். அதுக்கு பிறகு தலைப்பின் செய்தியை தலைப்பையும் டைப் பண்ணணும். என்ன, சப்ஜெக்டையும் அந்த பொடிக்குள்ளேயும் ஏதாவது நீங்கள் அனுப்ப போகிறத டைப் பண்ணணும். அப்புறம் சென்ட் பண்ணணும், சொல்லணும், அனுப்பணும். எத்தனாவது விட வருது? ரெண்டாவது விட வருது. என்ன, 35வது கேள்வி. மேகக்கணிமையின் மென்பொருள் ஒரு சேவையாக. இப்போ இது வந்து நாங்கள் 2024 பேப்பர்லேயே வந்துருந்துச்சு, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஏன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் நாங்கள் என்னென்னு பார்த்தோம்? மென்பொருள் சேவைன்றது என்ன விளக்கம்? மென்பொருள் சேவைன்றது மேகக்கணிமையில் நம்மளோட கணினியில ஒரு மென்பொருள் இல்லாத சந்தர்ப்பத்துல அந்த மென்பொருள் மாதிரி நம்மளுக்கு சேவையை வழங்கக்கூடிய கணினியில் இருக்கக்கூடிய மென்பொருள் சேவையில் என்னென்றால் நாங்கள் வந்துட்டு ஆஃப்லைனில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் ஆன்லைனில் பயன்படுத்துகிறோம். ஏதாவது சாஃப்ட்வேரை ஆன்லைனில் பயன்படுத்துகிறோம். இப்போ நான் வந்துட்டு இதில் வேர்ட் இருக்குது, நான் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி பவர் பாயிண்ட் இன்ஸ்டால் பண்ணப்பட்டது, ஜூம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணப்பட்டு, இதெல்லாம் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர்கள். அப்போ இது வந்துட்டு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் இல்லை. இப்போ நான் ஆன்லைனில் போயிட்டு ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கும், இப்போ நாங்கள் வேர்ட் அங்கே யூஸ் பண்ணாமல் எங்களுக்கு இருக்கும் கூகுள் டாக்ஸ் இருக்கும் உதாரணமாக.